நீங்க எப்ப கன்சியூமர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட நேரடியா வந்து வாங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் இயற்கை வாழும் வளரும். இயற்கையை நீங்க வளர்க்கணும்னா நீங்க விவசாயம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஒரு விவசாயிகிட்ட நீ பொருளை வாங்கு, ஒரு வியாபாரி கிட்ட வாங்காத. ஒரு வியாபாரிங்கிறவன் ஆல்வேஸ் வியாபாரி தான். அந்த வியாபாரிக்கு வாங்கின விலை பிளஸ் லாபம் கொண்டு விற்பனை விலை, அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது எதுலையுமே. ஆனா அவன் வாங்குற விவசாயி கிட்ட அடிமாட்டுக்கு விலை வச்சு வாங்குவான், உங்கள்கிட்ட அட்மோஸ்ட் விலைக்கு விற்பான். ஏன் நீங்க நேரடியா விவசாயிக்கு வரக்கூடாது? விவசாயிகிட்ட நீங்க நேரடியா வாங்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு உங்க மேல கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொருள் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் நேர்மையா இருப்பேன். அதை விட்டுட்டு பல பலன்னு ஷோகேஸ்ல இருக்குன்னு போய் வாங்குற வரைக்கும் இயற்கை வாழாதியா, வாழவே வாழாது. 2000ஆவது வருஷத்துல இருந்து 2013 வரைக்கும் என்ன திரும்பி பார்க்க ஆள் இல்லை. இன்னைக்கு எனக்கு நேரமே இல்லை. ஒரு தடவை நம்மாழ்வாரியாகிட்டே சொல்லி வருத்தப்பட்டேன், ஐயா என்னை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு. கவலைப்படாதீங்க, நீங்க இயற்கையோட வந்துட்டீங்கிறப்போ எதிர்காலத்துல எல்லாரும் உங்களை தேடி வருவாங்கன்னாங்க. தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. தயவு செய்து மிடில் மேனை தவிர்த்துட்டு விவசாயிகள்கிட்ட நேரடியா வந்து நீங்க பொருள் வாங்குங்க. என்னுடைய பொருட்கள் இப்ப கூட என் பண்ணையில இப்ப 45 கிலோ மீன் பிடிச்சாச்சான், இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நீங்க எந்த அரிசி வேணும்னாலும் என்கிட்ட 10 வகையான மீன் இருக்கு ஐயா. மீன்கள்ல 3 வகை, டாப் லேயர், மிடில் லேயர், பாட்டம் லேயர். இது எல்லாம் அசைவ மீன், சைவ மீன். நான் பேசணும்னா நாள் கணக்கா கூட பேசுவேன். நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன். சும்மா பேசிட்டு போறதுக்கு எனக்கு தெரியாது. தயவு செய்து விவசாயிகளை நேரடியா வந்து ஆதரிங்க. அப்பதான் விவசாயம், இயற்கை விவசாயம் வாழும் வளரும். நன்றி, வணக்கம்.